சென்னை மாநகராட்சி பட்ஜெட் தாக்கலின் போது உரைக்கிழிப்பு, செருப்பு வீச்சு என்று அடுத்தடுத்து ரணகளமாகியது. அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் புதன்கிழமையன்று ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள மாமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது திமுக தரப்பில் மாநகராட்சி பட்ஜெட் திருப்தி தரவில்லை என்று கூறி கோஷமிட்டனர். தொடர்ந்து திமுகவினர் பட்ஜெட் உரையை கிழித்து எறிந்தனர். பதிலுக்கு அதிமுக கவுன்சிலர்கள் மத்தியிலிருந்து திமுக கவுன்சிலர்களை நோக்கி செருப்பு பறந்து வந்தது. இதைத் தொடர்ந்து கடும் அமளி ஏற்பட்டதால் திமுகவினரை வெளியேற்ற மேயர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் வெளியேற்றப்பட்டனர். அறிவிப்புகளை மாத்திரம் வெளியிட்டுவிட்டு எந்த ஒரு பணிகளையும் செய்யாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. இதை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவரும் இன்றைய மாமன்ற கூட்டத்தில் வெளிப்பட்ட முற்படுத்தபோது வணக்கத்துடைய மேயராக இருக்கக்கூடிய துரைசாமி அவர்கள் தன்னுடைய ஆட்களை வைத்து எங்களை வெளியேற்றிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர் அனைவரும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதையடுத்து திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி மன்றத்திலிருந்து வெளியேறினர்.